கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முறையா கூட சொல்லலாமா? ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவ பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த காலை நேரத்திலே தியானிக்க போகிறோம். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே ஒருத்தர் சொல்லுவார், இந்த மாத்திரையை நீங்கள் 3 நாள் போடுங்க, ஜுரம் என்ன ஆகிடும்? நல்லாயிடும். இன்னொரு இடத்துல நல்லா கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்க அவங்க எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு ஜெபம் பண்ணிட்டு இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு 1 வாரத்தில் உங்களுக்கு என்ன ஆகும்? சுகமாயிடும். இன்னும் கொஞ்சம் போனையெல்லாம் நீங்கள் 21 நாள் இந்த பத்தியத்தை எடுங்க, உங்களுக்கு சுகமாயிடும். அப்போது இது எல்லாம் கேட்டால் சின்ன ப்ராப்ளத்துக்கு பிரச்சனைக்கு ஏற்ற ஒரு தீர்வு அத்தனை நாட்களுக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய வேதாகமத்திலேயும் ஆண்டவர் சில நாட்களை வைத்திருக்கிறார். இந்த வேதாகமத்தில் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 40 என்று சொல்லப்படுவது எப்படி கேட்டீங்கன்னா 1000 நாள நீங்கள் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அடுத்தது இன்னொன்றுல பார்த்தீங்கன்னா 10000ங்களில் சிறந்தவரே அப்படின்னா வேதாகமத்திலே அந்த காலத்திலே 16000 என்பது தட் இஸ் த லார்ஜ் அமௌண்ட். ஹல்லேலூயா. அதுக்கு மேல ஒரு எண்ணெய் வந்து சொல்றதுக்கு அப்போதைக்கு இல்லை. 10000. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு பரிசுத்தவான்களுக்கு செய்த காரியத்தை நான் வேதத்தின் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். என்னவென்று கேட்டால், மோசேவானவரை மலையின் மேலே ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்தி 40 நாட்கள் இரவும் பகலும் அவரை தங்கியிருக்க சொன்னார். தங்கியிருந்து அவர் கடைசியில 40 நாட்கள் கழித்து இறங்கும் பொழுது ஆண்டவர் அவர்கிட்ட என்ன சொல்றாரு? கையில கற்பலகைய கொடுத்து அனுப்புறாரா இல்லையா? ஹல்லேலூயா. அடுத்தது எலியா தன்னுடைய நாட்கள் எல்லாவற்றிலும் அவர் சூரஜ் செடியின் கீழே 40 நாட்கள் தங்கி இருந்த பிறகு அப்பத்தையும் கொடுத்து காகத்தின் மூலமா கொடுக்கிறாரு, தூதன் மூலமா கொடுத்து நீ எழுந்து நடந்து ஓரே பெருக்க போன்னு சொல்றாரு. அப்போ 40 நாட்கள். அடுத்தது நீங்கள் இன்னும் கொஞ்சம் புதிய ஏற்பாட்டில் வந்து பார்த்தால் இயேசுவானவர் 40 நாட்கள் இரவும் பகலும் என்ன பண்ணாரு? உபவாசித்து அவர் எங்க இருந்தார்? மலையின் மேல இருந்து வெளியில வரும்பொழுது அவர் உலகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காரியமாய் அவர் சத்துருவை மேற்கொள்கிறார், அற்புத அடையாளங்கள் செய்கிறார். அதனுடைய miracles is very different. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலகட்டத்திலே வந்திருக்கிற ஒரு விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் நான் இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் ஒரு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இன்னும் வளர வேண்டும். ஒரு 3 அல்லேலூயா சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுங்க. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று சொல்லி வெளிப்படுத்துதல் கடைசி அதிகாரத்துல கடைசியா அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா அந்த வசனத்தோட முடிகிறது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். நம்ம மத்தியிலே கூட யாத்திராகமம் 24வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 20 பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். 40 நாட்கள் மலையிலே இருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவர் 40 நாட்கள் கொஞ்சம் பிராக்டிக்கலா கொஞ்சம் பார்த்தால் 40 நாட்கள் கர்த்தர் கொண்டு போயிட்டு இவர் யோசுவாவையும் அடுத்தது கூட கூட்டிட்டு போயிட்டு நீங்க இங்கே இருங்க. எங்க இருங்க? மலையில பாதியில நிறுத்திட்டு இவர் மலை மேல போனவர் தான். ஆனால் யோசுவா பாருங்க
எப்போ என் எஜமான் வருவான், எப்போ என் எஜமான் வருவான். இவர் இங்கிருந்து காத்திருக்க, மோசே போனவர் இவரையும் மறந்துட்டாரு, அங்க முன்னாடி பார்க்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டதை நோக்க வேண்டும். நான் சில குடும்பங்கள்ல என்னுடைய சின்ன வயசுல இருந்து எனக்கு பார்த்து வளர்த்தவர் யாரு? தகப்பன். அடுத்தது ஒவ்வொருத்தரும் வளர்க்க கைட் பண்ண கூட இருக்க ஒரு காலகட்டத்திலே ஆண்டவரே உன்னை நடத்துவார் வழி கேட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு? என்னை பார்த்து வா. ஹல்லேலூயா. இரவும் பகலும் 40 நாட்கள் அவர் அங்கே தங்கி இருக்கிற சமயத்திலே கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். நான் இதை ஒரு இதுவா எழுதுகிறேன், உங்களுக்கு குறிப்பை மாத்திரம் சொல்லி போகிறேன். எக்ஸடஸ் சாப்டர் 31:18 இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது நீங்கள் எழுதி மாத்திரம் கொள்ளுங்கள். ஆண்டவரே கைப்பட எழுதி யாருக்கு கொடுக்கிறாரு? மோசேக்கு 10 கற்பனைகளையும் ஆண்டவரே எழுதி கையில எடுத்து கொடுக்கிறார். ஓகேவா? அடுத்தது 32வது அதிகாரம் 19வது வசனம். 32 chapter 19 வாசியுங்கள். மைத்திர வாசிங்க. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீர் என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஹல்லேலூயா. அதற்கு முந்தின வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது இங்க பாருங்க, ஆண்டவர்கிட்ட 40 நாட்கள் நல்ல உபவாசம் பண்ணி அவர் சரீரத்தை உடைக்கி வாங்கிட்டு வந்த அவ்வளோ பெரிய கற்பலகை எங்க தெரியுமா உடைக்கிறாரு? பாதி மலையில அங்கிருந்து தூக்கி போட்டு உடைக்கிறார். ஆண்டவர் கொடுத்தது சில நேரத்துல என்ன பண்ணக்கூடாது? உடைக்க கூடாது. இவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் தூக்கி போட்டு உடைச்சிட்டாரு. அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே இதை உடைச்சிட்டேன்னு சொன்னோன்னு மறுபடியும் மோசே ஏன் தெரியுமா உடைச்சாரு? இவர் போய் 40 நாள் போயிட்டு வரத்துக்குள்ள ஜனங்களுக்குள்ள கலகம் உண்டாகி கன்றுக்குட்டி உருவாக்கிட்டாங்க. மோசேக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, என்னன்னா இவ்வளோ பெரிய ஆண்டவர் இவ்வளோ பெரிய கற்பனைகளை கொடுத்து முதல் கற்பனையே என்னது? என்னை என்று கொஞ்சம் கவனிங்க, நோட்ஸை காட்டலாம். என்னை என்று உங்களுக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேணாம். ஃபர்ஸ்ட் கற்பனையே அங்க 10 கற்பனையில முதல் 4 கற்பனை ஆண்டவருக்குரியது. ஆண்டவரை பிரியப்படுத்தணும், ஆண்டவரை நேசிக்கணும். அடுத்த 6 கற்பனைகளும் நமக்கு ஜனங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டது. ஆண்டவரிடத்துல அன்பு கூறுவதற்கு 4ம் அடுத்த 6 ஜனங்களுக்குள்ளே அன்பு கூறுவது. அங்கிருந்து வந்தவண்ண என்னை என்று வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். ஆனா அதை தூக்கிட்டு வந்த மோசேவுக்கு கீழே பார்த்தது என்னது? ஏற்கனவே ஒரு தேவனை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆண்டவரே இந்த கற்பனையை நான் எடுத்துன்னு போகிறதுக்கு பாத்திரனே கிடையாதுன்னு தூக்கி போட்டேன். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையில இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு அவர் உண்டு பண்ண கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியிலே சுட்டெரித்து அதை பொடியாக்கி அரைத்து தண்ணீர் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். ஹல்லேலூயா. 32:19 இங்க பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உடைக்கப்பட்ட கற்பனைகள். அடுத்ததாக ஆண்டவர் என்ன சொல்றார்? அவனை விட்டு விடல, மறுபடியும் நீ ஒன்று எழுதி எடுத்துக்கோ. 34:1 படிக்கலாம். 34 chapter 1. மோசேயை நோக்கி ஒத்த இழைத்துக்கொள். ஹல்லேலூயா. நீங்க போதும், இந்த 2 கற்பனைகளையும் மறுபடியும் இவர் ஒரு கமாண்ட்மெண்ட்டை எடுத்து அந்த மெஷர்மெண்ட்டை எவ்வளவு ஸ்கேன் பண்ணியிருப்பான் பாருங்க. இன்னைக்கு 3D ஸ்கேன் எல்லாம் இருக்கு. அந்த காலத்துல ஆண்டவரே வடிச்சு கொடுத்து அவரே உளியிட்டு செதுக்கி பண்ண அந்த கற்பனைகளை உடைச்சு போட்டு மனுஷன் கையால எடுத்துன்னு போய் கொடுத்து ஆண்டவரே இதை எழுதணும்னு அதை ரீரைட் பண்றாரு. ஹல்லேலூயா. பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, நான் விளம்பினதை நான் மறுபடியும் சொல்ல மாட்டேன், ஒரு தடவை சொல்லிட்டேன். ஆனா மோசே கிட்டேயே என்ன சொல்றாரு? ஜனங்க இப்படிதான் ஒரு ஜனங்க சொல்லி
அவன் கொண்டு வந்த கற்பனைகளிலே ஆண்டவர் எழுத ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. நம்ம ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் சில அங்கங்களை நம்ம நோட் பண்ணி எடுத்து போய், ஆண்டவரே இப்படி ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குதுன்னு எடுத்துன்னு போய் வைங்க, ஆண்டவர் கட்டாயமா அந்த பேப்பர்ஸை பார்த்து அப்ரூவல் பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் யோசிக்கிறதை கர்த்தர் நிறைவேற்ற ஆரம்பிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 40 நாட்கள் அவர் அமர்ந்திருந்து கர்த்தர் கொண்டு வரும்பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை தேவன் கொண்டு வந்தார். அதற்கு பின்பதாக மோசே செய்த காரியங்கள் என்னவென்று கேட்டால், அவன் ஜெபத்தின் மூலம் வல்லமையை பெற்றுக்கொண்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியின் முடிவிலே நான் கொடுக்க போகிறேன். இந்த 40 நாட்கள் எப்படி பிரயோஜனம் உள்ளதாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி, இந்த ஜெபத்திலே நாம் வல்லமையை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு மேலான அனுபவத்தை, ஒரு ஆவிக்குரிய உன்னத அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எப்படி ஆண்டவரிடத்திலே இருந்து ஒரு கற்பனைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் என்று சொன்னால், 40 நாட்கள் இரவும் பகலும் உபவாசத்தோடு தங்கி இருக்கும்போது அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்தை வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து பலத்தினால் 40 நாள் இரவும் பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஹல்லேலூயா. இந்த எலியா ஊழியக்காரனை குறித்து வாசிக்கிறோம். நாம் முதலாவது பார்த்தோம், இந்த 40 நாட்கள் ஆண்டவரோடு தங்கி இருந்ததினாலே, ஜபத்தின் வல்லமையினாலே கற்பனைகளை பெற்றுக்கொண்ட ஒரு மோசையை போல நாம் வளர வேண்டும் என்று சொல்லி. இரண்டாவது, இந்த எலியாவானவன் ஏறக்குறைய so many disturbance, தூஷணைகள், வஞ்சனைகள் இவெல்லாம் வரும்பொழுது இவனாலே மேற்கொள்ள முடியவில்லை. ஆதலால் நீங்கள் வாசிக்கலாம், யாத்திரா 1 ராஜாக்கள் 19:5 நாம் வாசிக்கலாம். ஒரு சூரைச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு, சூரைச்செடி, நீங்க எல்லாம் கவனிக்கணும். சாதாரணமான, இது எப்படி காட்டுதுன்னு சொன்னா, சாதாரணமான மனுஷன். நீங்கள் யாக்கோபு 5:17 வாசிங்கள். ஒருவர் யாக்கோபு 5:17 எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்து மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அன்பான பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஒரு மோசேயினுடைய அனுபவத்தை போலவும் ஒரு எலியாவினுடைய அனுபவத்தை போலவும் நம்ம இந்த காலத்துல மழை பெய்யுது. அப்ப மழையை ஸ்டாப் பண்ண முடியுமா, மழையை வர வைக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். கட்டாயமா ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், இதை கட்டாயமாக செய்ய முடியும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆனால் இவன் பெரிய ஒரு உத்தமனோ ஒரு பரிசுத்தவானோ கிடையாது, நம்மை போல பாடுள்ள மனுஷன். அதனாலதான் வாசிக்கிறோம் 19:5 வாசிக்கிறோம். சூரைச்செடியின் கீழே படுத்துக்கொண்டு, அப்போ அந்த இடத்துல ஒரு இதுவும் இல்லை, மேட்டம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, போய் அந்த நிழலுக்காக படுத்துக்கொண்டான். அடுத்தது நீங்கள் வாசிக்கலாம் 19:5. சரியான தூங்கு மூஞ்சி அவன். வாசிங்க 19:5. படுத்துக்கொண்டு நித்திரை பண்றான், தூங்குறவன், சாதா தூங்குறவன். அடுத்தது 19:6 வாசிங்கள். விழித்து பார்க்கிற போது இதோ சுடப்பட்ட அடையும் தண்ணீரும் தலைமாட்டில் இருந்தது. அதை எடுத்து அவன் புசித்தான். நீங்க எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. இவரு நேரம் வராரு, ஒரு செடி, சூறை செடி. ஆண்டவரே என்ன பண்றது, அப்படியே உட்காந்துக்கிறாரு. அப்படியே உட்காந்து 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 களைப்புல என்ன பண்ணிட்டாரு, தூங்கிட்டு. அடுத்து தூங்கின பிறகு அந்த இடத்துல மறுபடியும் அப்பமும் கொண்டு வந்துட்டு தூதன் என்ன பண்றான், தட்டி எழுப்புறான். பெரிய ஊழியக்காரர் இருப்பா, நீ இவ்வளவு பெரிய ஆளு, ஆனா மனுஷன் சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்துட்டியே, பாடுள்ள மனுஷன் தான் நானும் அப்படியே சொன்னோன்னா தட்டி எழுப்பி, சாப்பாடு எங்க வருது, டேபிளுக்கே வருது. யாரும் சமைக்கல, டேபிளுக்கே வருது. அடுத்து அது அப்படியே தொடர்ந்து வாசிங்கள் பார்க்கலாம். கர்த்தருடைய தூதன் மறுபடியும் 2ஆம் தடவை வந்து தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி அதை உண்டு புசித்து படுத்துக்கொண்டான். ஐயா கொஞ்சம் கவனிங்கள்.
இவன் செய்கிற காரியம் சாதாரணமான கொஞ்சம் தூங்குறான், அலாரம் தட்டிட்டு மறுபடியும் தூங்கிட்டான். ஆண்டவர் மறுபடியும் வந்து எழுப்பி சாப்பிடு உட்காரு. நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் காலையில சாப்பிட்டாரு, அதோட சாயங்காலம் மறுபடியும் தூங்கிட்டான். இந்த ஆவிக்குரிய அனுபவத்திலே முன்னேறி பெரிய சாதனைகளை செய்ய போகிற எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவனும் பாடுள்ள மனுஷன். இன்றைக்கு ஆவிக்குரிய அனுபவத்திலே, மேன்மையான ஒரு அனுபவத்திலே, ஒரு சிலுவையின் அனுபவத்துக்குள்ளே நான் சொன்னேன், கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பாடுள்ள மனுஷர்களாகிய நாம் தேவனிடத்துல கிட்டி சேரும்பொழுது சோர்ந்து போகிறோம். தூக்கமா இருந்தாலும் சரி, தட்டி எழுப்பி ஆண்டவர் உனக்கு ஆவிக்குரிய போஜனத்தை கொடுக்கிறார். அந்த ஆவிக்குரிய போஜனத்தை உண்டு மறுபடியும் தூங்குறீங்களா, ஆண்டவர் தட்டி எழுப்பி உன்னை விடுவதில்லை என்று சொல்லுகிறார். நான் சாதாரணமாக சில வேலைகளிலே நான் வீட்டில் பட்டு தான் தூங்கிட்டே இருப்பேன். அப்போ எங்கள் வீட்டில் மாதம் சொல்லுவாங்க, இதெல்லாம் வேலை பார்க்கலாமே, இன்றைக்கு தூங்குவதற்கும் நேரம் இல்லாமல் கர்த்தர் பல இடங்களுக்கு கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. எதற்காக காரணம் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை வச்சு எதுவும் செய்யலன்னு யோசிக்கிறீங்களா? இந்த ஒரு டிவோட்க்கு பிறகு கர்த்தர் உங்களை பெரிய ஒரு இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போக போகிறார், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். 1 ராஜாக்கள் 19:16 நீங்கள் வாசிக்கும் பொழுது, எலிசாவை ராஜாவாக அபிஷேகம் பண்ண. ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எலியா சோர்ந்து போனவன் தான். ஆனால் அவனை தட்டி எழுப்பி கர்த்தர் அவனை உற்சாகப்படுத்தி அடுத்த ஊழியக்காரனை உருவாக்கவும், அவனும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அற்புத அடையாளங்களும் செய்யவும், அந்த மரித்தவனுடைய அந்த சடலத்தின் மேலே போட்டபோது கூட உயிர்ப்பிக்கிற அந்த வல்லமையை கொடுக்க கர்த்தர் அவனுக்கு கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. இவனிடத்தில் இருந்த இரட்டிப்பான வல்லமை அவனிடத்தில் சென்றது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஊழியக்காரர்கள், புத்திரர்கள் சோர்ந்து போகிற ஒரு இந்த மோசேயை போல இருக்கலாம், இந்த எலிசாவை போல இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ உனக்கு வேண்டிய பலனை நான் கொடுக்கிறேன், நீ இன்னும் முன்னேறி போ என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சோர்ந்து போகாமல் மோசேயை போல இருப்போம். அடுத்தது எலியாவை போல இருப்போம். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், வேதத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 4:11. மற்றொருவர் மத்தேயு 4:2 வாசிக்கலாம். Matthew chapter 4:2. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 40 நாட்கள் இயேசுவானவர் இரவும் பகலும் 40 நாட்கள் உபவாசமா இருந்தார். ஹல்லேலூயா. இயேசு எப்படி இருந்தாரு? 40 நாள் இங்க எல்லாம் சீஷர் கூடவே ஆண்டவர் இருந்துட்டு, திடீர்னு ஆண்டவர் அவரை என்ன பண்றாருன்னா மலைக்கு கொண்டு போறார். இயேசுனுடைய வாழ்க்கையில பிறந்தார் தான், வளர்ந்தார் தான், ஒரு நாள் தொலைஞ்சு போயிட்டாரு. மறுபடியும் எங்க இருந்து? சர்ச்சில இருந்து, ஆலயத்துல இருந்து, தேவாலயத்துல இருந்து மறுபடியும் கூட்டிட்டு வராங்க. இப்படியே தான் ஒரு லைஃப், நார்மல் லைஃப் தான், ஜெனரல் லைஃப் தான் போயிட்டே இருக்கு. தூங்கி எழுந்துக்கிறாரு, போறாரு, தூங்கி எழுந்துக்கிறாங்க, போறாரு, வராரு, ஜனங்களை பாக்குறாரு, அப்பா கூட வேலை செய்யறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் வருது. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு என்னது? ஒரு டர்னிங் பாயிண்ட். 40 நாட்கள் கர்த்தர் அவரை மலையின் மேலே கொண்டு போனார். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ஜெனரல் லைஃப்ல இருந்து ஒரு அனுபவத்திலே கொண்டு வர வேண்டும். இன்னும் 3 வருஷங்கள் ஒரு சாட்சியாய் கூட சொல்லுகிறேன். நான் படித்தது இந்த பல்லாவரம் மவுண்ட்டுக்கு கீழே ஒரு இடத்துல காலையில சரியான பனி, மலை மேல இருக்கும். 4 மணிக்கெல்லாம் 3:30 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்துட்டு நேர போய் டேப், அதுல பாத்தீங்கன்னா தண்ணி பயங்கரமா வரும். அந்த டேப்பை திறந்து விட்டா தண்ணி ஒரு ஆறு போல, ஒரு நதி போல வரும். அது கீழே கம்முன்னு உட்காந்துப்போம். அது பெரிய ஷவரோ அப்படியெல்லாம் கிடையாது, சாதா பாத்ரூமும். இதுவே ஷவரே இங்கதான் இருக்கும். அப்ப கீழே உட்கார்ந்து கொண்டு நல்ல சில்லுன்னு தண்ணி, உடம்பு ஃபுல்லா குளிரும். அதுல போய் நல்லா குளிச்சுட்டு போயிட்டு பைபிள் எடுத்துட்டு போய் காலையில ஒரு 4:30 மணில இருந்து ஒரு 6:30 மணி வரைக்கும் ஜபத்துல தவித்திருந்து, மலை மேல ஏறி தவித்திருந்து
அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு ஒரு கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த நாட்களை நான் மறக்கவே முடியாது. அப்பொழுதுதான் வேதத்தை பற்றி நிறைய 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 ஆராய கர்த்தர் நிறைய வசனங்கள் கொடுத்தார். நீங்க வேதத்தோட நேரத்தை செலவிட கொஞ்ச நேரம் இருந்தால் ஒரு 2 hours கழிச்சு எதனா கொஞ்சம் கோக் எடுத்துன்னு வாங்கலாம், குடிக்கலாம், கொஞ்சம் மிக்சர் கொடுத்து சாப்பிடலாம். வாட் ஐ டெல் யூ, போஜனமாகவும் கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஒரு ஸ்நாக்ஸை போல கூட நமக்கு வேண்டும், ஒரு தண்ணியை போல கூட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண பைக் டிரைவ் பண்ணும்போது ஒரு வசனம் எதிர தெரியும். ஒரு ஸ்நாக்ஸாகவும் நீங்க எடுத்துக்கோங்க, ஆகாரமாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். இதை அன்றாட வாழ்க்கையிலே சரீரத்தை நாம் புஷ்டியாக்குறது போல ஆவிக்குரிய மனுஷனையும் புஷ்டியாக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் இதை சுருக்கமாக சொல்கிறேன். இயேசு 40 நாட்கள் ஜெபத்தை முடித்து விட்டு வெளியே வரும்பொழுது 3 காரியங்கள் நடக்கிறது. யார் வந்து நிக்கிறா? ஃபர்ஸ்ட் நீங்க, நானும் சரி, இந்த நல்ல ஒரு ஆராதனை ஜெபம் முடிச்சிட்டு போகும்பொழுது எதிர வந்து நிக்கிறது உங்களுக்கு டெஸ்ட் தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில டெஸ்ட்னு ஒன்று வரும் என்று சொன்னால் அந்த டெஸ்ட்டை நீங்க ஜெயிக்கணும்னா ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். சத்துரு என்ன சொல்றான் பாருங்க. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. மைக்ல படிங்க. அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றார். கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லுங்கள். நீங்க அதே வசனத்தை அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அது எங்க இருக்குதுன்னா, உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் எடுத்து அதை வாசியுங்கள். இன்னொருத்தர் உபாகமம் 6:16, இன்னொரு உபாகமம் 6:13. அந்த 3 டெஸ்ட்களிலும் இவன் சரியான ஸ்பின் பால் போட, ஆண்டவர் அதற்கு ஏற்ற சரியான ஒரு பாலை அட்டாக் பண்ணி அடிக்க, அடுத்த பால் பவுன்சர் பால் போட, பவுன்சரையும் ஜீசஸ் அட்டாக் பண்ண, அடுத்தது என்ன நீ பால் போட்டாலும் அந்த பாலுக்கு ஏற்ற ஒரு அடிக்கிற ஒரு திறமையை பெற்றிருந்தவர் தான் நம்முடைய கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவ எப்படிப்பட்ட ஒரு வசனத்தை சொன்னாலும், எப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை சோதனைகள் கொண்டு வந்தாலும் ஆண்டவர் அதற்கு உண்டான தக்க பதிலை கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கரெக்டா இந்த உலகத்துல நீங்கள் பிரயாணம் பண்ணி போகும்பொழுது, ஆபீசர்ஸ் முன்னாடி எல்லாரும் நிற்கும் பொழுது அவன் கேட்கிற கேள்விக்கு நீ மறு உத்தரம் சரியா சொல்லணும்னு சொன்னா ஜெபத்திலே தரித்திருந்தது. ஹல்லேலூயா. நீங்க எங்க கம்பெனியில சில சூழ்நிலைகள் விதமாக ஒரு யூனியன் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ எல்லாருமே பார்க்கிற பார்வை, அவன் பேசுகிற பேச்சு எல்லாமே லீகல்லா வந்துச்சு. லீகல் இட்ஸ் நாட்கள் வரும் என்று சொன்னால் இந்த ஊர்ல கூட நடக்க வரும். நீ எத்தனை மணிக்கு சாப்பிட போன? 6:15க்கு போன. எத்தனை மணிக்கு திரும்ப வந்த? 6:20க்கு வந்துட்ட. அப்ப 6:20க்கு அந்த அளவுக்கு உலகத்திலே நடக்கக்கூடிய காலங்கள் நெருங்கிவிட்டது. ஹல்லேலூயா. நீ மறு உத்தரம் சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வேதத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த இயேசுவை போல நாம் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். 2வது பாருங்க, 2வது வசனம் வாசிங்கள். 2வது கேள்வி, முதல்ல என்ன சொல்ற பாருங்க. நீ அப்பமாக்கி சாப்பிடு. கல்லுகள் என்று சொன்னால் இந்த சரீரம். நீங்க கொஞ்சம் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு நான் சொல்லுகிறேன். கல்லுகள் சொன்னா இந்த சரீரம், அது அப்பன்னு சொன்னா வேதத்தினுடைய ஆகாரம். உலகத்து ஆகாரமா ஆவிக்குரிய ஆகாரமா என்று சொல்லி கேட்க ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாங்க? உபாகமத்துல படியுங்கள் 8:13. உபாகமம் 8:13. நாடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போது உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பார் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீ உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஹல்லேலூயா. மனுஷன் அப்போ இயேசு
அந்த காலகட்டத்துல பைபிள் படிச்சாரா இல்லையா? பைபிள் படிச்சாரா இல்லையா? அப்போ அவன் கேட்கிற உடனே இயேசு இந்த இடத்துல கரெக்டா அந்த பதிலை சொல்லுகிறார். ரெண்டாவது சோதனை, ரெண்டாவது என்னன்னு வாசிங்களை பார்க்கலாம். பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் எங்க தெரியுமா? இங்க இந்த மவுண்ட் முடிஞ்சு போச்சு, அடுத்தது பரிசுத்த நகரத்துக்குள்ள கொண்டு போறாரு. அங்க போய் நிறுத்தி உப்பரகையில பெரிய ஒரு டாப் மோஸ்ட்ல போய் நிறுத்தி, தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ. இங்க கவனிங்க, முதல்ல என்ன சொன்னா? குமாரனே ஆனால் கல்லுகளை அப்பமாக்கு. அடுத்தது குமாரனே ஆனால் மேல இருந்து. அப்போ நீங்க கவனிங்கள், அப்ப தேவகுமாரன் என்பதை அவன் அப்பதான் தெரிஞ்சுக்கிறான். எப்ப தெரியுங்களா? 40 நாள் முடிச்சிட்டு வந்த பிறகுதான். அன்பின் தேவன பிள்ளைகளே, ஆமா ஐயா, சர்ச்சைக்கு போறேன் வர்றேன் எல்லாம் கரெக்டு தான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ முன்னேறி தேவனுடைய குமாரனே பிசாசு உனக்கு முன்னாடி வந்து நிற்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இன்னும் தரித்திருக்கோம். குமாரனே ஆனால் தாழ குதியும் சொல்ற. அதுக்கு உபாகமம் 6:16 என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு ஒரு வசனத்தை எடுத்து சொல்றாரு. உன் தேவனை பரீட்சை பாராதிருப்பாங்க. நீங்க பைபிள்ல இயேசு என்ன பேசினாரோ அந்த வசனத்தை வச்சுட்டு இயேசு என்ன சொன்னாரோ அது பக்கத்திலேயே எழுதிக்கீங்க. ஹல்லேலூயா. இந்த 3 வசனத்தையும் இயேசு என்ன சொன்னாரோ அந்த ரெஃபரன்ஸ் எழுதிக்கங்க. அவன் கேட்க இவன் பதில் சொல்றாரு, அவன் கேட்க மறுபடியும் இவரு பதில் சொல்றாரு. அடுத்தது இந்த இடத்துல பார்க்கும்போது தாழ குழின்னு சொன்னவரு இவன் செத்து போ இல்ல எனக்கு வந்து பணிஞ்சு போ அப்படின்னு சொல்லி சத்துரு கேட்கிறான். ஆனால் இயேசுவானவர் சொல்கிறார், உன் தேவனை மாத்திரம் என்ன சொல்லு? பரீட்சை. சில நேரத்துல நம்ம ஆண்டவரை பரீட்சை பார்க்கிறோமா? ஆண்டவரை பரீட்சை பார்க்க கூடாது, அது டென்ஷன். ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவர் நீர் இதை செய்தி இதை நான் செய்வேன், இதை செய்தீரானால் இதை செய்வேன். நீ செய்துட்டு ஆண்டவரத்தில் கேட்கும்போது கர்த்தர் கொடுக்க ஆரம்பிப்பார். 3வது வாசிக்கலாம். இயேசு பிசாசு மலையின் மேல் கொண்டு போய் ராஜ்யங்களையும் இதை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன்? என்ன பணிந்து கொண்டா உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துவேன். அவன் என்ன சொல்றான்னா, சத்துருவானவன் இந்த ராஜ்யத்தை ஏரோது, நீங்க கொஞ்சம் கவனிங்கள், ஏரோது என்ன பண்ணுவாரா? அவர் கிரவுனை எடுத்து இயேசுக்கு வச்சிருவார். இதுதான் மீனிங். அந்த காலகட்டத்திலே யாரு அங்கதான் கிங்? யாரு? ஏரோது தான் கிங். அப்ப நீ நீ என்ன வந்து குனிஞ்சிட்டேனா ஏரோது கிட்ட இருக்கிற அந்த அரசாட்சியை யாருக்கு கொடுத்து விடுவேன்? உனக்கு கொடுத்து விடுவேன். இயேசு நீ வாங்கிக்கோ. இயேசு சாதாரணமா நினைச்சிருந்தா நம்மள போல இயேசு நினைக்கல. அவர் என்ன சொன்னார்? அவன் வேதத்திலே அறிஞர்கள் சொல்லுகிற வார்த்தை, சிலுவை இல்லாத ஒரு கிரீடம் நமக்கு வேணும். பாடுதல் அனுபவித்து ஒரு நமக்கு நன்மை செய்தால் அது மேன்மையாக எண்ணலாம். ஹல்லேலூயா. அப்ப சிலுவை இல்லாத கிரீடம் நம்மளுக்கு வேணுமா வேணாமா? சிலுவை இல்லாத ஒரு கிரீடம் வேணுமா வேணாமா? நீங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேட்கிறேன். சிலுவையின் மூலமாக நீ இந்த வழியா இத்தனை அவர்ஸ் ஒர்க் பண்ணி நீ வந்தாதான் உனக்கு ப்ரமோஷன். அப்போ ஆண்டவர் அவனுக்கு பணிந்து கொள்ளவில்லை. அதற்கு ஒரு வசனம் சொல்கிறார், இயேசு அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி, இதுல தான் நீ பணிந்து கொள்ள என்று சொல்லி உபாகமம் 6:13 கர்த்தர் அவனுக்கு பதில் சொல்ற. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 காரியத்தை தேவன் மேற்கொண்டார். எதனால் கேட்டீங்கன்னா, இதை எல்லாவற்றையும் 40 நாட்கள் தரித்ததினாலே பெற்றுக்கொண்டார். கடைசியா ஒன்று சொல்ற நேரம் இல்லை. எஸ்தர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு சகோதரியையும் பார்க்கலாம். இந்த சகோதரி என்ன செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது, இவர்கள்
இவர்கள் கோத்திரம் எல்லாம் அடிமையானவர்கள் தான். ஆனால் இவள் இந்த அரண்மனைக்குள்ளே வந்து ராஜாத்தியாக தகுதி பெறுகிற ஒரு சூழ்நிலையிலே அவள் எடுக்கிற ஒரு முடிவு எஸ்தரானவள். வாசிக்கலாம் 4:13. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது ராஜாவின் அரண்மனை இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாது. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் இதற்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலே வரும் சொல்லி அவனுடைய தகப்பன் ஆலோசனை சொல்ல 16வது வசனத்திலே எஸ்தரானவள் சாதாரண ஒரு மகளாக இருந்தவள் இப்பொழுது தன்னுடைய ஜனத்துக்காக ஜீவனையும் கொடுக்க வருகிறாள். 4வது அதிகாரம் 14வது வசனம், நான் அழிந்து போனாலும் போகட்டும், நான் செத்து போனாலும் செத்து போறேன், நான் மாண்டு போனாலும் போகிறேன், என்னுடைய ஜனத்தை மீட்பதற்காக நான் 3 நாள் இரவும் பகலும் உபவாசிப்பேன், நீங்களும் உபவாசிங்கள் என்று சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த 3 நாள் உபவாசம் அவர்களுடைய ஜனத்தை மீட்பதற்கு ஆயத்தப்படுத்தியது. நீங்கள் வாசிக்கலாம். எஸ்தர் 9வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும்போது ராஜாவின் வார்த்தையின்படியும் கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவளை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளிலே தானே யூதரானவர் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா. காரியம் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். காரியம் மாறுதலாய் முடிந்தது. அதுக்கு முன்னாடி 3 நாள் அவர்கள் உபவாசம் இருந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் எல்லாருக்கும் இந்த நாளில் அப்பா ஜெபம் பண்ணி இந்த ஒரு ஆராதனையை நமக்கு ஆரம்பித்து கொடுத்து வைக்க போகிறார்கள். இந்த 40 நாட்கள் அல்லது குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், இந்த டேஸ் முக்கியமானது இல்லை, வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை நமக்கு கர்த்தர் கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட